ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்லேயே நம்ம எப்படி சிம்பிளாக ஒரு ப்ளைனான பிரியாணி, அதாவது மசாலா கம்மியான பிரியாணி அடுப்பில் பண்ணுறத எப்படின்னு பார்க்கலாம். பேருக்கு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்தாச்சு. 150 ml எண்ணெய் இருந்தால் போதும். நெய் இருந்தால் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ அரிசி, பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ தக்காளி, 100 கிராம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் 1 கப்பு சின்னது, வெங்காயம் வந்து அதே 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாங்கின மட்டனை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். தம்முலாம் கிடையாது. ஸோ குக்கரை வச்சுட்டு ஒன்ஸ் அது ஹீட் ஆனதுமே 150 ml ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஊற்றியாச்சு. ஒன்ஸ் அது சுட்டதுமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம். இதை ஜஸ்ட்டு உடச்சிட்டு போடணும். இல்லைனா உங்களுக்கு வந்து வெடிச்சிரும் சம்டைமு. இல்லைனா கீரி போடலாம், அது உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், 3 கிராம்பு இவ்வளோ தான் போடுறோம் மசாலா. அதுக்கப்புறம் 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 சேர்த்து அதை அரைச்சி வச்சுருந்ததை போட்டுடுறோம். ஒன்ஸ் இது வதங்கினதுமே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீயக்கூடாதுன்றதுக்காக உடனே வெங்காயத்தை போட்டுறோம். வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பிரியாணிக்கு இங்கே 1/4 கிலோ வெங்காயம் நான் போட்டிருக்கேன். இங்கே மாதிரியும் வெட்டி போடலாம், பொடியாகவும் போடலாம். நாங்கள் பொடியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா மசாலா வந்து தொக்கு மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக. ஒன்ஸ் இதை வதக்கி விட்டுட்டு ஒன்ஸ் அது நல்லா வதங்கி வரணும், அதாவது வந்து கண்ணாடி பதம் வதங்கி வந்ததும் 2 ஸ்பூன் நெய் நான் விட்டுக்கிறேன். சிலர் முடிகிறப்போ விடுவாங்க, அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பண்ணிங்க. ஒன்ஸ் இது அடி பிடிக்கிற மாதிரி வரத்துக்கு முன்னாடியே தக்காளியை போட்டுடணும். 1/4 கிலோ தக்காளி போட்டாச்சு. ஒன்ஸ் இதை நல்லா வேக விட்டுட்டு கீழே அடுப்பில் பார்த்திங்கன்னா நெருப்பம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தேன், வதங்கி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் இது வதங்கினதுமே ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதிலே கொத்தமல்லியும் போட்டேன். ரொம்ப அதிகமாக போட வேணாம், ஏன்னா நம்ம மசாலா வந்து நம்ம கம்மியாக தான் போட போகிறோம். இதுவே போதுமான அளவாக இருக்கும். இதை போட்டுட்டு நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஒன்ஸ் இது வதங்கினதுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கழுவி வச்சுருந்த மட்டனை எடுத்து டைரெக்டாக போட்டாச்சு. மட்டனை போட்டதுக்கப்புறமாவே ஒரு 1/4 பதத்துக்கு வந்து நீங்கள் உப்பு போட்டுட்டிங்கன்னா நல்லா கறியில் வந்து ஊறிடும். நீங்கள் பின்னாடி வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கோ இல்லை கம்மியாக இருக்கோன்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. இங்கே பாதி உப்பு அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். நான் இதில் பாதி உப்பு போட்டுட்டு ஒரு சுற்றி விட்டுட்டு வேக்காடுக்கு வந்து விடுறேன். அப்புறம் இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அரிசியை ஊற வச்சுருக்க தண்ணி, கழுவி ஊற வச்சுருக்க தண்ணியை நான் ஊற்றுறேன். அப்போ தான் பிரியாணி வந்து மணமாக வரும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், இதுக்கு வந்து வீட்டு மிளகாத்தூள் போடாதீங்க, தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதே போடுங்க. இல்லை கடையில் வாங்கி தனி மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. கலரி விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸு கொதி வந்ததுக்கப்புறமா இது வந்து இந்த பிரியாணி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக போட்டு தான் நம்ம தம் வைக்க போகிறோம். அதனால் புளிப்புக்கான தயிரையும் வந்து நான் இங்கே ஊற்றிடுறேன். இது ஜஸ்ட்டு ஒரு பேரளவுக்கு தயிர் இருந்தால் போதும். 1/2 கிலோவுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் இருந்தால் போதும், அதை ஊற்றினாலே போதுமானது. ஒன்ஸ் இதை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு மூடியை போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஏன்னா இது மட்டன்றதால ஒரு 5 விசில் விடலாம். கொஞ்சம் ரஃப்பாக இருந்ததுன்னா 8 விசில் கூட விடுங்க. அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு பதமாக வரும். ஸோ இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கீழே தீயை நம்ம கம்மி பண்ணிட்டோம். அடுப்பில் எடுத்து பார்க்குறோம், இதோட பதம் எப்படி வெந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணுறோம். கையில் உடைக்கிறப்பயே தெரியுது நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருந்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க, அது தம் போடுறப்போ அது பிரிஞ்சு வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக அழுத்தம் இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நாங்கள் நிறுத்திட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா எலுமிச்சம் பிழிஞ்சு விட்டாச்சு. ஏன்னா எலுமிச்சத்தை போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, புளிப்பு தட்டிடும், இல்லைனா ஒரு மாதிரி சோறும். அதனால் வந்து கடைசியாக வந்து எலுமிச்சத்தை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தீயும் ஃபுல்லாகவே நிறுத்தியாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் அரிசியை போட்டால் அப்படியே வேக தான் போகுது, நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. அதனால் வந்து தேவையான அளவு தண்ணி, அதாவது அரிசி வேக்காடு வேகிறதுக்கான தண்ணியை போட்டுட்டு ஒன்ஸ் அது ஒலை கொதித்ததுமே மசாலாவோடு சேர்த்து ஒலை கொதிக்கும். இதை மாதிரி வந்ததுமே கழுவி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை அதில் போட்டாச்சு. ஒன்ஸ் இந்த அரிசி நம்ம போடுறப்பயே தீ வந்து நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அந்த தீ வந்து கடைசியாக வச்சது அதை அப்படியே நிற்கட்டோன்னு சொல்லி விட்டுடணும். அதுக்கப்புறம் தீ வைக்கக்கூடாது, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரை போட்டு மூடிட்டு விசிலே போடலை, அதை எடுத்துட்டோம். ஸோ இப்போ எடுத்திங்கன்னா பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே விட்டுனோன்னா குமிங்க நல்லா வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் ஹைதராபாத்தி ஸ்டைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வந்திருக்கும். மட்டன் பிரியாணி மாதிரி பாஸ்மதி ரைஸ் நல்லா, அதாவது ஹைதராபாத் பிரியாணினா தமிழ்நாட்டில் விற்கிற ஹைதராபாதி பிரியாணி ஸ்டைலில் இது வந்து இருக்குது. பார்க்கும்போதே தெரியும், உதிரியாக மனமாக வந்திருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி மட்டன் பிரியாணி 1/2 கிலோ பதத்துக்கு செய்யணும், இதே அளவில் செய்யுங்க. மசாலா கம்மியாக உங்களுக்கு ஹோட்டலில் வாங்குகிற டேஸ்ட்டில் இந்த பிரியாணி அழகாக வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மேலும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.